டெல்லியில் நடந்த திமுக மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி கூட்டத்திற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஜோடங்கர் மற்றும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுக உடனடியாக பேச்சுவார்த்தை குழுவை அமைத்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் என வலியுறுத்துவதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில நேற்று இரவு திமுக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசுடைய இடைக்கால பட்ஜெட் 17ஆம் தேதி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கு. அதன் பிறகு அதன் மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கு. மேலும் அது 22ஆம் தேதி அதன் பிறகு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படாததற்கான காரணத்தையும் திமுக தெரிவித்திருக்கிறது. குறிப்பா மகளிர் மாநாடு, இளைஞர் மாநாடு, பாக முகவர்கள் மாநாடு மற்றும் மேற்கொள்ளப்படக்கூடிய எஸ்ஐஆர் பணிகள் உள்ளிட்ட தொடர்பான விளக்கங்களையும் திமுக கொடுத்திருக்கு. இந்த நிலையில குறிப்பா இந்த திமுக இந்த பேச்சுவார்த்தை குழுவை விரைந்து அமைக்க வேணும்னு தொடர்ந்து காங்கிரஸ் வலியுறுத்தி வந்தது. இதற்கு பல காரணங்கள் முன்வைக்கப்படுது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா கடந்த நவம்பர் மாதத்துல திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே கூட்டணியில சர்ச்சை ஏற்படக்கூடிய சில திமுக காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரதா சில செய்திகள் வெளியாச்சு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்ததா செய்திகள் வந்தது. இதனை தொடர்ந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில காங்கிரஸ் கட்சியிலிருந்து 5 பேர் கொண்ட ஐவர் குழு என்பது நவம்பர் மாத இறுதியில அமைக்கப்பட்டு டிசம்பர் 3ஆம் தேதி அந்த 5 பேர் கொண்ட காங்கிரஸ் குழுவினர் முதலமைச்சரை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்தனர். அப்போது திமுக தரப்பிலிருந்தும் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்ட பிறகு தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது.